ஃபஸ்ட்டு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சா கேவலமாக இருக்குது. தண்ணி அடிச்சிக்கின்னு தேவையில்லாத சண்டை போட்டுக்கின்னு கோவப்பட்டுக்கின்னு அதெல்லாம் வாழ்க்கையா? ஐயோ! ஆனால் சாமி வழியில் வந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு அது வந்து பார்த்தவங்க தான் தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்னடான்ட்டு. அதான் சொல்லுவாங்களே, சிற்றின்பம் பேரின்பம்ன்ட்டு. இது பேரின்பம். இதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே எந்த சந்தோஷமும் எதுவுமே கிடையாது. நான் தண்ணி நல்லா அடிப்பேன், இல்லாத சண்டைங்கள்லாம் போடுவேன், அடிப்போம், உதைப்பேன், கொல்லுவேன். அதான் சொன்னேன், கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு பெரியவங்க அப்போ சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப அதெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன். ஏதோ எங்கள் ஐயா எங்கள் குரு கச்சார், மனுஷனா எப்படி வாழணும், நீ வாழ்க்கை வா, இறைவனை நோக்கி பயணம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அவர் வந்து சொன்னார், அவர் கிளம்பிட்டார். இப்போ எங்கே இருக்கிறாரு? இல்லை, மனுஷ ரூபத்தில் என் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் மனுஷ ரூபத்தில் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஆத்மா ரீதியாக என் கூட தான் இருக்கிறாரு. அதுபோல் இந்தமாரி இறை வழியில் வரும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், தனிமை, நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகுது. அதெல்லாம் அன்றைக்கி வந்து சொன்னதெல்லாம் பொய்யே கிடையாது, அதெல்லாம் நிஜம். அதனால் பெரும்பாலும் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுங்க. வர தான் நீங்கள் ஃபில்டர் ஆவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபில்டர் ஆகிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் சந்தோஷத்தை தான் அனுபவிப்பீங்க. ஜெய ஜெய காளி, மகாகாளி, பத்ரகாளி, நமோ நமக. இது காளி ஸ்டைல்.